மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரதம் அப்படிங்கிறது மருத்துவமா இல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த காலத்துல உணவு பஞ்சம் ஏற்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் உணவு கிடைக்காம இறந்து போனாங்க. ஆனா இன்னைய காலகட்டத்துல உணவை அதிகமா சாப்பிட்டே கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்றதுனாலதான் இறந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணினால் கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துக்கலாம். இந்த விரதம் அப்படிங்கிறது எதனால வச்சாங்க அப்படின்னா, நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், உள்ள போட்டுட்டே இருக்கிறோம், அதை அரைச்சி நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு, நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்கும் சத்து கொடுக்கறது தான் நம்ம சாப்பிட்றோம், கொடுக்கறதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்றத ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளுறுப்புகள் அரைச்சி நம்மளுடைய சக்தியை எல்லாத்தையுமே இழந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒரு கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைட் போடுறோம், ஒரு ஃபேன் போடுறோம், ஏசி போடுறோம், ஒரு கேமரா, இது எல்லாமே கரண்ட் சப்ளை ஆயிட்டே இருக்கு இல்லையா? அப்ப சப்ளை ஆயிட்டு இருக்கும் போது எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு, அதிகமா நமக்கு யூனிட் அதிகமாகுது இல்லையா? நம்ம கரண்ட்டை சேவ் பண்ணணும்னா என்ன பண்றோம்? ஆஃப் பண்றோம் இல்லையா? அதே மெத்தட் தான் இந்த விரத முறை அப்படிங்கிறது. நம்மளுடைய எனர்ஜி பாதுகாக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது மாதத்திற்கு ஒரு நாளாவது நம்ம விரதம் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும். இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம அமைதியான ஒரு சூழல்ல நம்ம அமைதியா எதுவுமே உள்ள போடாம மனசை மட்டும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் எடுத்து எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கும். அப்ப நம்ம மறுநாள் சாப்பிடும் போது நம்மளுடைய சாப்பாட்டுல இருக்கிற சத்தை எல்லாமே ஃபுல்லா பிரிச்சு நம்ம உள் உறுப்புகளோ வெளி உறுப்புகளுக்கோ அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்காக தான் நம்ம விரதம் அப்படிங்கிறத இருந்துட்டு இருக்கிறோம். சாப்பிட்றதுனால என்னங்க நடக்கும்? உள்ள நம்ம சாப்பிட்றதுக்காக தானே நமக்கு இறைவன் உள்ள இருக்கிற உறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு உணவு உள்ள போடுறோம் அப்படின்னா உமிழ்நீர் சுரக்கணும், பித்த நீர் சுரக்கணும், பித்தப்பை அதுக்கு வேலை செய்யணும். உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு சுவை மூட்டுக்கள் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கணும், கணையம் வேலை செய்யணும், கல்லீரல் வேலை செய்யணும், இறைப்பையில பித்த நீர் போயிட்டு அதை அரைக்கிறதுக்கு அது ரெடி ஆகணும், அட்ரினல் சுரப்பி சுரக்கணும். இவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது தினமுமே அதை பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம கண்டதை உள்ள போட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு அரைச்சு நமக்கு பாதியை தான் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், மீதி எல்லாமே வெளியில தள்ளிடும், கழிவா வெளியில தள்ளிடும். அதற்காக தான் நம்ம விரதம் அப்படிங்கிறத இருக்க சொல்றோம். இந்த விரதம் அப்படிங்கிறது ஒரு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலும் கூட நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்துக்கலாம். அதே மாதிரி இல்ல என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இது வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் வெறும் வாட்டர் மட்டும் நீங்க குடிச்சுக்கலாம். இல்ல என்னால தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், நான் வேலைக்கு போறேன் இருக்க முடியாது அப்படின்னா ஜூஸ் மட்டுமே நீங்க குடிச்சுக்கலாம். காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் ஒரு 2 ஜூஸ் 3 ஜூஸ் அப்படி குடிச்சிட்டீங்க அப்படின்னா கழிவுகள் வெளியேறும், சக்தி பாதுகாக்கப்படும். நம்மளுடைய சக்தி, உடம்புல இருக்கக்கூடிய சக்தி சேவாக நமக்கு ஆயுள் நீடிக்கும். நிறைய சாப்பிட்டாதான் நமக்கு எனர்ஜி, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருப்போம், எந்த வியாதியுமே வராது அப்படிங்கிற கான்செப்ட் தவறான கான்செப்ட். நம்ம ரெகுலரா சாப்பிட்றோம், ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். வாரத்துல 7 நாள் வேலை அப்படின்னா நம்ம ஒரு நாள் லீவ் விட்டுக்கிறோம் இல்லையா? ஏன்னா அப்பதான் மறுபடியும் திங்கட்கிழமை காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போக முடியும் அப்படின்றதுக்காக தானே ஒரு நாள் நம்ம லீவு விடுறோம். அதே கான்செப்ட் தான் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதும். நம்ம வெளி உறுப்புகளுக்கு மட்டும் கிடையாது, உள் உறுப்புகளுக்கும் நம்ம ரெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அந்த ஃபாஸ்டிங் நம்ம ரெகுலரா இருந்துட்டு வரோம் அப்படின்னா ஃபுல் எனர்ஜியும் நம்ம உடம்புல சேவ் ஆகிடும். நம்ம எதற்காகவும் மருந்து மாத்திரைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இருக்காது. நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.